வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 7/6/24 கெஸ்ஸிங் என்ன பார்ப்போம். ஸோ நம்ம சேனலில் தெரியும் கேஎல் வின்னிங் டிப்ஸு 3 PM ஓகேங்களா. நிர்மல் ட்ரா நம்பர் 383 வெள்ளிக்கிழமை. ஸோ என்ன கெஸ்ஸிங் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஆரோட ரிவ்யூ பார்ப்போம். ஆரோட ரிவ்யூவில் ஸோ ரொம்ப நிறையா போர்டு இருந்தாலும் கடைசியாக சொன்னது ஆல் போர்டில் 5 தான் இருக்கும். நல்லா பாருங்கள், கன்ஃபார்மாக ஒரு 5 பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ஆடுங்க, வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன். அதேமாதிரியே ஃபஸ்ட் நம்பர் 5 வந்துச்சு. சி போர்டில் 3 ஆப்ஷன் கொடுத்தேன், அது பவரில் போச்சு. ஸோ கொஞ்சம் இதையும் யோசிச்சுன்னா 5-8 பாஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இன்றைக்கான முயற்சி எடுக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்க ட்ராக்கில் இருக்கிற எல்லா எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, இதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்து கொஞ்சம் நிதானம் ஆடுங்க. ஸோ இன்றைக்கி ஆடு ஏ போர்டான ஆப்ஷன்ஸ் சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் அது வந்து வருமானம் நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இந்த 9க்கு இங்கே 4 பவரு, இந்த 6க்கு 1 பவரு, ஸோ இந்த 5க்கு 0 வருமா. ஸோ அப்போ தேர்ட் டைம் வரும்போது இது ஒரு 50% இருக்குது. ஸோ அப்போ இந்த 0 வருமானங்கிறது ரொம்ப கவனமாக இருங்க, ஓகேங்களா. அடுத்தது இன்னொன்று என்னென்னா சென்டர் போர்டு பாருங்கள். இந்த இடத்துல 5 உரம் கழிச்சு 6 உரம் கழிச்சு 7. ஸோ இப்போ தான் 7 கவனிச்சிருக்கேன். நான் அந்த 7 எப்படி இருந்துச்சுன்னு எனக்கும் தெரியல, இப்போ தான் பார்த்தேன். ஸோ இது இப்படி ஆடும்போது அப்போ 5 உரம் கழிச்சு 6 உரம் கழிச்சு 7. இப்போ சென்ட்ரலில் இருக்கிற நம்பர் பார்க்கணும். 9 3 இப்போ என்ன அடிப்பான். அப்போ இந்த 9 எப்படி அடித்தான், இந்த 4ஓட பவர் இது 9ஆக இருந்தால் அப்போ ஒரு நாள் கழிச்சு இந்த 3ஓட பவர் இங்கே 8 வருமா. இப்போ பி போர்டு 8 வருமானு நான் கவனிங்க. ஸோ இந்த கான்செப்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள், 8க்கான ஆப்ஷன் இருக்கா பாருங்கள். ஸோ அடுத்து சி போர்டு நல்லா பார்த்தீங்கன்னா இந்த 5 அடிச்சிருப்பான், அடுத்து 2 9, அடுத்து 4 பவர். அதேமாதிரி தான் இங்கே ஒரு 5 2 8. ஸோ அடுத்தது இது ஒன்றும் பவர் இருந்தால் 3. ஸோ அப்போ 3. ஸோ வாய்ப்பு இருக்கா பாருங்கள். 5 2 9, இந்த 2 9க்கு பவர் 4, 5 2 8, 2 8ஓட பவர் 3. ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் கிடைக்கிது. இது இல்லாமல் வேறு என்ன அடிப்போம்னா வேறு ஆப்ஷன்லாம் இருக்கோ அதை சொல்கிறேன், அந்த கவனிப்பு நல்லா கவனித்து பாருங்கள். ஸோ ஓகேங்களா. அடுத்தது இந்த மந்த்து சார்ட் பிரகாரம் பார்த்தா ஒரே ஒரு போர்டு மட்டும் எடுக்கிறேன். நல்லா பாருங்கள், 8 8 அப்படின்னு எடுக்கும்போது தான். ஸோ அப்போ ஆல் போர்டில் 8 ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு சொன்னேன். அதேமாரி அதுவும் வந்துச்சு, ஆனால் நான் அது எழுதலை. ஆனால் 5 இருக்குதுன்னு சொன்னேன், அதேமாதிரி 5 வந்துச்சு. அப்போ இப்போ நல்லா பாருங்கள், 5 5. ஸோ அப்போ ஆல் போர்டில் திரும்பவும் ஒரு 5 வருவோம் பாருங்கள். ஸோ 5க்கான ஆப்ஷன் நல்லா இருக்கா, நல்லா கவனித்து பாருங்கள். அப்படி எடுத்திங்கன்னா 5 58 57. அடுத்து எடுக்க போகிறது என்னென்னா 56. ஸோ அப்போ 56 இருக்கா பாருங்கள். ஸோ 56 இது எப்படி எடுக்கணும்னா ஆல். ஸோ ஆல் போர்டு 56 ஆப்ஷன் இருக்கா பாருங்கள், ஓகேங்களா. ஸோ ரொம்ப கவனித்து ஆடுங்க. இந்த 56 ஆடலாம், 65 ஆடலாம். ஸோ இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது, ரொம்ப கவனித்து உசாராக எடுத்துங்க. ஓகே, 65 ஏன் ஆடணும், 6 ஏன் வரணும் அப்படிங்கிற ஆப்ஷனும் அதுக்கும் காட்டிடுறேன். ஸோ அப்போ ஆல் போர்டு இந்த இடத்துல போகிற பார்த்தீங்கன்னா 2Dயில் ஆல் போர்டு 2 டிஜிட்டில் 56 65 அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டுறேன். ஸோ இது இல்லாமல் வீக்லி சார்ட்டில் வியாழன் வெள்ளி சனிக்கிழமை கெஸ்ஸிங் பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இந்த சனிக்கிழமைங்கிற ஆட்டத்தை பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை மேட்ச் ஆகும். எப்படின்னா இந்த 3 இங்கே ஏ போர்டில், இந்த 4 இந்த 5 ஏ போர்டில் அல்லது சி போர்டு, அதாவது பிஏ ஏஏ. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏக்கு 7 இருக்குது மேலே. அதேமாரி தான். அப்போ இந்த 949 இங்கே கணக்கு பார்த்தோன்னா 9 அல்லது 4. ஸோ 9 அல்லது 4 தான் உள்ளே திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 4ங்கிற ஒரு ஆப்ஷனை நம்ம எடுத்தாலும் எடுக்கலாம். சரி, ரைட், ஓகே. இருக்கிற ஆப்ஷன் இங்கே கொடுக்குறேன். ஏன்னா இங்கேருந்து ஒரு போர்டு சனிக்கிழமை போர்டு வெள்ளிக்கிழமை வருது. அப்போனா இதுலேருந்து ஒரு போர்டு உள்ளே வரணும். பி போர்டு ஏ போர்டு, ஏக்கு ஏ. அப்போ பி ஏ போர்டாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கா, நல்லா கவனித்து பாருங்கள். ஸோ அப்போ 4 அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ போர்டில் வருமா பாருங்கள், ஓகேங்களா. ஓகே வியூவர்ஸ், அடுத்தது இது இல்லாமல் சி போர்டு ஆப்ஷன் நல்லா பாருங்கள். 427, இந்த 7 இந்த 7, இந்த 5 இந்த 5, அப்புறம் இந்த 8. இந்த 8 8ஆவோ அல்லது 3ஆவோ வரலாம். ஸோ அப்போ அதில் தான் 3 அல்லது 3வது 8 ஆப்ஷன். ஸோ அப்போ 3ங்கிற ஆப்ஷன் இங்கே காட்டுறேன். புரியுங்களா. 7க்கு 7, 5க்கு 5, 8 8 அல்லது பவர். இதே ஆப்ஷன் இங்கே பாருங்கள், 0க்கு இங்கே பவரு, இப்போ 5க்கு இங்கே 0, அப்போ 0 வந்துச்சா. ஸோ இந்த கான்செப்டில் இப்படி வருது அப்படின்னா ஆல் போர்டு சிங்கிள் என்ன ஆடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆல் போர்டு சிங்கிள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தோன்னா சொல்லிடாத. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீக்லி சார்ட்டோட ஃப்ரைடே சார்ட் மட்டும் என்ன அடிக்கிறான் அப்படிங்கிறத கவனிப்போம். ஃப்ரைடேயில் நல்லா கவனித்து பாருங்கள். 7 8 9 7 8 9. இப்போ ஏ போர்டு 9. அப்போ இந்த 4ஓட பவர் 9. ஸோ அதான் சொன்னேன் 4 9 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ இந்த இடத்துல 9 நான் காட்டுறேன். அதான் சொன்னேன் இந்த ஏ போர்டுக்கு 4 9. ஸோ 0ங்கிறது 50% இருக்குது. ஸோ அப்போ இதில் நல்லா கவனிச்சிக்கணும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா பி போர்டில் 5 ஏன் சொல்லிதுன்னா 5 5 சென்டர்லேயே 5. ஸோ 5 அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டுறேன். அடுத்தது வேறு என்ன வரும்னா இந்த 7 8 9 சொன்னேன். இந்த 7 8 9க்கு இப்படி வரும். அல்லது 6 அல்லது ஏன்னா 786. அதே பாருங்கள் 6 8 இருக்குது. அப்போ இங்கே ஒரு 7 வரலாம். அப்போ 786. ஸோ ஓகேங்களா. இப்படி வர ஆப்ஷனும் இருக்குது. அப்போ இன்னொரு ஆப்ஷன் பாருங்கள். இந்த சென்டர் கோடு போடுங்க 7 5 6 7 5 6. ஸோ அப்போ இப்படி ஒரு ஆப்ஷன் வரும்போது அதனால தான் சொல்கிறேன் 6 எங்கே வரும் அப்படிங்கிறது தான் இந்த 6 சொன்னேன். ஓகேங்களா. ஸோ 5 எங்கே வரணுங்க தான் இந்த 5 இங்கே கொடுத்தேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா அடுத்தது 7ங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்க போகிறேன். பி போர்டில் 7. ஓகேங்களா. பி போர்டில் 7. அதே சி போர்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 8 5. இன்றைக்கி சி போர்டில் 3 and 8ன்னு கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் ஸோ 2 8 அடித்தா ஒரு 5 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 885 880 ஒரு காமன். ஸோ அதெல்லாம் சொன்னேன் ஒரு 5க்கான ஆப்ஷன் இருக்கா பாருங்கள். ஸோ அதெல்லாம் சொல்கிறேன். இன்றைக்கி ஆல் போர்டில் சிங்கிள் அது இல்லாமல் என்ன இருக்குன்னா மெயினாக 7ங்கிற ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாகவும் ஸோ 5 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இப்போ இதில் 7க்கு மட்டும் பவர் மைண்டில் வச்சுக்கங்க. 7க்கு பவர் ஸோ தேவைப்படுது. அதேமாதிரி 5க்கும் பவர் தேவைப்படுது மைண்டில் வச்சுக்கங்க. ஸோ இருக்கிறத சொல்கிறேன். ஸோ பவர் இந்த இடத்துல யூஸ் பண்ணி ஆகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. அப்போ ஆல் போர்ட் 2 டிஜிட்டு 56 65 0 0 8 0 7. ஸோ அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டுறேன். அது இல்லாமல் உங்களோட கான்செப்டில் வேறு ஏதாவது நம்பரில் மேட்ச் ஆகுதுன்னு நீங்கள் கவனித்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் சிங்கிள் போர்டு இருக்கிற ட்ராக்கை யூஸ் பண்ணுங்கள். அதிலேருந்து நீங்கள் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆட் பண்ணுங்கள். 3 டிஜிட் என்ன அடிக்கலான்னா ஏ போர்டு 0 அதே 4 ஒரு ஆப்ஷன் அப்படின்னு இருந்தால் அது இல்லாமல் 6. பி போர்டில் 8 ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன். சி போர்டில் 5 இருக்குது 3 இருக்குது 8 இருக்குது. ஸோ இதில் என்னென்னா சி போர்டு பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு ட்ரிக்கான ஆட்டம் பார்த்திங்கன்னா சி போர்டில் இது ஒரு மறைமுகமாக தான் இருக்கும். 2 and 7 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்போ சி போர்டை ரொம்ப கவனித்து தான் ஆடணும். இன்றைக்கி சி போர்டில் உங்களோட கெஸ்ஸிங்ஸில் வேறு ஏதாவது பாயிண்ட் இருக்கா நல்லா கவனித்து பாருங்கள். சரி நான் சி போர்டில் என்ன ஆடலான்னு இருக்கேன்னா 2 8 3. ஸோ 3 ஆடலான் இருக்கேன். ஓகேங்களா. இது ஒரு ஆப்ஷன்லேயே காட்டுறேன். இது என்னோடய கான்செப்டில் கிடைச்ச பாயிண்ட்ஸு. இது இல்லாமல் உங்களோட கான்செப்டில் என்ன பாயிண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்ப கவனமாக ஆடுங்க. நன்றி வணக்கம். இந்த பாயிண்ட்ஸில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் ப்ளஸ் பாயிண்ட் ஆனாலும் போர்டோட கெஸ்ஸிங்கில் எந்த பாயிண்ட் ப்ளஸ் பாயிண்ட் இருக்கோ அதை மட்டும் எடுத்து ஆடுங்க. ஸோ நாளை ஒரு சிறப்பான கெஸ்ஸிங்கில் சந்திப்போம்.